ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். நமக்கு எல்லாம் தெரியும், ஜாவா ஒரு ஊப்ஸ் லாங்குவேஜ், அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஊப்ஸ் லாங்குவேஜ்னா எவ்ரிதிங் டீல்ஸ் வித் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். நாம் சாதாரணமாக ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமை எடுத்துக்குவோம். இப்போ இந்த ஹலோ வேர்ல்டுங்கிறது எதில் இருக்கு? மெயின் மெத்தடில் இருக்கு. இந்த மெயின் மெத்தட் எதில் இருக்கு? பப்ளிக் கிளாஸ் மெயின்கிற கிளாஸில் இருக்கு. எனவே சாதாரண ஒரு ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ணணும்னாலும் நாம கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஒரு பெரிய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணணும்னாலும் நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணணும். எனவே தான் ஜாவாவை ஒரு அட்வான்ஸ்டு ஊப்ஸ் லாங்குவேஜ்னு சொல்றோம். இந்த ஊப்ஸ் லாங்குவேஜ்ல கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ங்கிற முக்கியமான கான்செப்ட் இருக்கு. இதை படிச்சோம்னா தான் அடுத்து வரும் இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், அப்ஸ்ட்ராக்ஷன் மற்றும் இன்டர்ஃபேஸ் போன்ற நிறைய ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாத்தையும் எளிதில் கத்துக்கலாம். வாங்க இந்த வீடியோவில் கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமையும் நம்ம போட்டுடலாம். முதலில் கிளாஸ், ஆப்ஜெக்ட் இவற்றின் டெஃபினிஷனை பார்க்கலாம். கிளாஸ்னா ஒரு ப்ளூ பிரிண்ட். ஆப்ஜெக்ட்னா it is a physical entity that follows the blueprint. அதாவது அந்த ப்ளூ பிரிண்ட் வடிவத்தில் உருவாகும் ஒரு ஆப்ஜெக்ட். இதை ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் சிம்பிளா சொல்லலாம். ஒரு சோப் செய்வதை எடுத்துக்கொள்வோம். சோப் செய்வதற்கான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒரு மோல்டில் போடுகிறோம். 2 நாட்கள் ட்ரை பண்ணி சோப் என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுப்போம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் மோல்டு தான் கிளாஸ். இதிலிருந்து கிடைக்கும் சோப் தான் ஆப்ஜெக்ட். இந்த எக்ஸாம்பிளில் ஆப்ஜெக்ட் 1, ஆப்ஜெக்ட் 2 என்று படத்தில் காட்டியபடி 2 சோப் தயாரிக்கிறோம். ஒரு மோல்டிலிருந்து ஆயிரக்கணக்கான சோப்புகள் தயாரிக்கலாம். அதே போல ஒரு கிளாஸில் இருந்து ஆயிரக்கணக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் அதனுடைய இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஸுடன் இருக்கும். கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை நாம் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கலாம். உதாரணமாக தினம் பயன்படுத்தும் கார், ட்ரக் மற்றும் சைக்கிள் எல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ். ஏனென்றால் அவையெல்லாம் ரியல் வேர்ல்ட் என்டிட்டிஸ். ஆனால் அவற்றின் ப்ளூ பிரிண்டான வெஹிக்கிள் என்பது கிளாஸ். வெஹிக்கிள் என்பது ரியல் வேர்ல்ட் என்டிட்டி இல்லை. ஒரு ஜாவா ப்ரோக்ராம்ல கிளாஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான் இருக்கும். ஒன்று ப்ராப்பர்ட்டிஸ், 2 மெத்தட்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ்னா நாம கொடுக்கும் வேரியபிள்ஸ் லைக் int a, int b, float c, string name போன்றவை. அதே போல மெத்தட்ஸ்னா மல்டிப்ளை, சம், டிஸ்பிளே போன்ற ஃபங்க்ஷன் எல்லாம் மெத்தட்ஸ். இப்போ இங்கே உள்ள டயக்ராத்தை பாருங்கள். இந்த சாம்பிள்ங்கிற கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறோம். கிளாஸுக்குள் ஏபி என்ற 2 வேரியபிள்களை கொடுத்திருக்கிறோம். டிஸ்பிளேங்கிற மெத்தடும் கொடுத்திருக்கிறோம். இதுதான் மோல்டு மாதிரி. இந்த வேரியபிள்ஸ் மற்றும் மெத்தட்ஸ் எல்லாம் ஒரு ஆப்ஜெக்டுக்கு சொந்தமானது. இந்த மோல்டை வைத்து ஆப்ஜெக்ட் 1, ஆப்ஜெக்ட் 2 என்று 2 ஆப்ஜெக்டுகளை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஆப்ஜெக்ட் 1இல் 10 என்ற வேல்யூவையும் ஆப்ஜெக்ட் 2இல் 15 என்ற வேல்யூவையும் அசைன் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஆப்ஜெக்ட் 1ம் ஆப்ஜெக்ட் 2ம் வெவ்வேறு ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டிருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணி 2 ஆப்ஜெக்டை எப்படி உருவாக்கலாம் என்பதை ப்ரோக்ராம் எழுதி பார்க்கலாம். முதலில் ஸ்டூடெண்ட்னு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்றது என்பதை பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ங்கிற கிளாஸுக்குள் முதலாவதாக நேம், ரோல் நம்பர் மற்றும் ரேங்க்
போன்ற வேரியபிள்கள் இருக்கும். அவற்றை ப்ரோக்ராமில் கிரியேட் பண்ணி உள்ளோம். அடுத்து இந்த கிளாஸில் void display என்று மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணி உள்ளோம். கடைசியில் நேம், ரோல் நம்பர், ரேங்க் என்ற வேரியபிள்களின் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்டை கொடுத்து ப்ரோக்ராமை முடித்துள்ளோம். அடுத்து கிளாஸ் OBJDemo என்ற கிளாஸ் கிரியேட் பண்ணி பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string argument என்று மெயின் மெத்தடை குறிப்போம். மெயின் மெத்தடில் நேம், ரோல் நம்பர், ரேங்க் என்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஸ்டூடெண்ட்ங்கிற ஆப்ஜெக்டுக்கு சொந்தமானது. கிளாஸ் என்பது ஒரு கண்டெய்னர் போலத்தான். இது ஆப்ஜெக்டுக்கு சொந்தமான எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நாம் ஆக்சஸ் பண்ணோம்னா நாம இதுக்கு மெயின் மெத்தடில் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். எனவே ஸ்டூடெண்ட்ங்கிற கிளாஸுக்கு OBJ1 வைத்து ப்ரோக்ராமிங் லைன் 3 உள்ளபடி ஸ்டூடெண்ட் OBJ1 equal to new student parenthesis semicolon என்று எழுதி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ப்ரோக்ராமிங் லைன் 4, 5, 6 குறித்தபடி கிளாஸில் இருக்கும் நேம், ரோல் நம்பர், ரேங்க் எல்லாவற்றையும் மெத்தட் கால் பண்ணி ஆக்சஸ் பண்றோம். இதேபோல் ஸ்டூடெண்ட் OBJ2 வைத்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கிளாஸில் இருக்கும் நேம், ரோல் நம்பர், ரேங்க் எல்லாவற்றையும் குறித்தபடி ஆக்சஸ் பண்றோம். இது மாதிரி OBJ3, OBJ4 என்று 100 ஸ்டூடெண்ட்களுக்கும் கூட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இன்ஃபர்மேஷன் எல்லாவற்றையும் ஆக்சஸ் பண்ணலாம். முடிவாக ப்ரோக்ராமை சேவ் பண்ணி ரன் பண்ண எதிர்பார்த்தபடி OBJ1க்கும் OBJ2க்கும் அவுட்புட் கிடைக்கும். இத்துடன் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஜாவா பற்றிய டிஸ்கஷன் முடிகிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.